தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு தொடர்ந்து உங்களோடு அந்த தலைப்பில் பேசிட்டு வர்றேன். இந்த நாளிலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி மக்களை எச்சரிக்கிறார். அதை சுருக்கமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறார். அதாவது தீர்க்கதரிசிகள்னால் கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதில் நல்ல தீர்க்கதரிசியும் உண்டு, கெட்ட தீர்க்கதரிசியும் உண்டு. இப்போ ரூபாயில் நல்ல நோட்டும் உண்டு, கெட்ட நோட்டும் உண்டு இல்லையா? எல்லாத்துலேயுமே போலி இருக்கு இல்லையா? அதுபோல் கடவுளுடைய பேரை சொல்கிற எல்லாரையும் நம்பிடாதீங்க. எல்லாரும் நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மதவாதிகள் முழுவதும் கடவுளுடைய வழியில் தான் போகிறாங்கன்னு எண்ணி விடாதீங்க. என் பேரை சொல்லி ஊழியம் செய்கிறவங்க முழுவதும் நல்லவங்களாக நினச்சிடாதீங்க. பேய் ஓட்டுறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அற்புதங்கள் செய்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் நல்லவர்களாக எண்ணி விடாதீங்க. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆனால் அதனால் அவங்க கடவுளுடைய மக்கள்னு அந்த அடையாளத்தை வச்சு நினச்சிடாதீங்க. அவங்க செயலை பாருங்கள், அவங்களுடைய செய்கைகளை பாருங்கள், நடவடிக்கைகளை பாருங்கள், வார்த்தைகளை பார்க்காதீங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நட, அவங்களுடைய அந்தஸ்து காரியங்களை பாருங்கள். இதை இயேசு சுட்டி காட்டுறார். சில ஆளுங்க வாய்கிளியாக பேசுவாங்க. பொதுவாக குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. வாய் நிறையா பேசுவாங்க, கவர்ச்சியாக பேசுவாங்க, ஏற்றி இறக்கி பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அதில் நம்ம அடிமையாகிடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வார்த்தையை வச்சு வாழ்க்கை இருக்கா? அவன் கடவுளுடைய பணம் கொடு, கடவுள் கேட்குறாருன்னு வாங்கி அவன் பேருக்கு அவன் பட்டா போட்டுக்கிறானா, இடத்த வாங்குறானா, பில்டிங் கட்டுறானா, யூனிவர்சிட்டி கட்டுறானா, பல்கலைக்கழகம் கட்டுறானா, பள்ளிக்கூடத்தை கட்டுறானா, ஆஸ்பத்திரியை கட்டுறானா, அதில் மக்கள் சேவைன்னு சொல்லி மக்கள்கிட்ட அதில் வசூல் பண்ணுறானா, இலவசம்னு போய் சொல்லி வாங்கி அங்கே காசுக்கு விற்கிறானா? பாருங்கள், செக் பண்ணுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? மக்கள் முட்டாத்தனமாக இருக்க போய் தானே கள்ள ஊழியர்கள் எழும்புகிறாங்க. கள்ள சாமிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய பேரால் போலி சாமியார்கள் நிறையா பேர் எழும்புறதுக்கு காரணம் மக்கள் மடையர்களாக இருக்கிறதுனால தானே. எதை சொன்னாலும் நம்புகிறானே. கால் மண் எடுத்து வாயில் வச்சா சுகம் ஆகும்னு சொன்ன உடனே முண்டி அடித்து போய் எத்தனையோ பேர் கூட்டத்தை நெரிசலில் சாகுறாங்க. அந்த மண் எடுக்க எங்கெங்கே அவன் சொல்கிறானோ அங்கே எல்லாம் அவன் போகிறான். எச்சி இலையில் உருளுங்கன்னு சொல்கிறான், உருள்றான். குடிக்கிற பாலை தண்ணியில் ஊற்ற சொல்கிறான், ஊற்றுறாங்க. மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான்னு சொல்கிறான், குடிக்கிறான். அதுக்கு எவ்வளோ பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், எவ்வளோ பெரிய அறியாமை, தற்குறிகள். மக்கள் மடையர்களாக இருக்க வரைக்கும் சாமியார்களுக்கு கொண்டாட்டம்தான். கோயில் பெருக பெருக மூட பழக்கங்கள், முட்டாத்தனங்கள் பெருகுது. பள்ளிக்கூடம் பெருக பெருக கல்வி பெருகுது, அறிவு பெருகுது, பகுத்தறிவு பெருகுது. சாமியார்கள் பெருக பெருக அட்டூழியங்கள், அநியாயங்கள் பெருகுது. காரணம் என்னென்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்காங்க, கள்ள ஊழியர்களாக இருக்காங்க. இயேசு சொல்கிறாரு, இயேசு ஒரு பகுத்தறிவாதி, அவரே ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் தன்னை போல உள்ள தீர்க்கதரிசிகளை சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு வருவாங்க, உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாயின்னு சொல்கிறாரு. வெளியே ஆட்டுத்தோல் நல்ல மாதிரி நடிப்பு, ஆனால் உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாயாக இருப்பான். ஒயிட் போட்டுக்கிட்டு ரொம்ப தேவதூதர் மாதிரி, ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, பக்திமானை போல் வெளியே காட்சி அளிப்பான். ஆனால் அவன் இருதயத்தில் பண ஆசை, பொருளாசை, பாலியல் இச்சை, பொம்பளைகளை கெடுக்கிறது, பணத்தை சேர்ப்பது, ஆடம்பரமாய் சொகுசு வாழ்க்கை
வாழ்வது, ஜெட்டு விமானங்களில் போவது, இதெல்லாம் சன்னியாசிக்கு செய்கிற காரியமா, சாமியாருக்கு செய்கிற காரியமா? இப்போ நித்யானந்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் கைலாசத்தை உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு பொம்பளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் சொத்து சுகம் தங்க வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே தனி நாடாக அமைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே. எவன் அதை கேட்குறான், எவன் அதை விசாரணை பண்ணுறான், பிடிக்கிறான். விஜயா மல்லையான்னு சொல்லி ஒருத்தன் ஏகப்பட்ட பேங்கில் கடன் வாங்கி ஓடிட்டான். எவன் பிடிக்கிறான்? எல்லாத்துக்கும் தெரியுது. மக்கள் முழுவதும் ஊழல்வாதியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. திருடர்களுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் ஆதரவாக இருக்குது. அரசாங்கமே கள்ளுக்கடை, சாராய கடை திறந்து விட்டு, டாஸ்மாகை திறந்து விட்டு அரசாங்கமே போதையை உருவாக்குறான். ஒரு பக்கம் போதை இல்லாத மக்களை உருவாக்குவேன்னு இவன் தான் சொல்கிறான். சாராய ஆலைகளை வச்சிருக்கிறதே அவன் தான். ஒரு பக்கம் அப்படி சொல்கிறான், ஒரு பக்கம் இப்படி சொல்கிறான். அது மாதிரி போலி போதகர்கள், போலி பாஸ்டர்கள், போலி பிஷப்புகள், போலி கள்ள ஊழியர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், இயேசுவின் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடியவங்க அநேகர் அந்த நாளில் இயேசுவை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் நாளில் சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசி விரட்டோம், அற்புதம் செய்தோம், தீர்க்க தரிசனமெல்லாம் சொன்னோம், உமது நாமத்தினால எல்லாம் செஞ்சோம்னு சொல்லும்போது இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. சொல்கிறதெல்லாம் செய்கிறதெல்லாம் சரி, ஆனால் உங்களுடைய செயல் முழுவதும் அக்கிரம செய்ய இருக்குது. வார்த்தைகள் நல்லா பேசுகிறீங்க, ஏற்றி இறக்கி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அப்படியே மக்களை கவர்ந்து அப்படியே அன்பாருங்க, கிருபையாக இருப்பார், நல்லா இருப்பார், தேவன் அன்புள்ளவர், நேசிப்பார், அப்படியே ஏற்றி இறக்கி மக்களை கவர்ச்சி பண்ணி மக்களை கட்டி போட்டுறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயல்களில் அப்படி இல்லை. அக்கிரம செய்கைன்னு சொல்கிறார். அக்கிரம செய்கைன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அவங்க தன் வெளியில் போகிறது தான் அக்கிரமம். அது ஏசாயா புஸ்தகத்தில் 53 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இருக்குது. அவனவன் தன் வழியிலே போய் ஏகமாக கெட்டு போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவர் கடவுள் இயேசு மேலே சுமத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இயேசு தான் சொல்கிறாரு அக்கிரமம் செய்யக்காரரே என்று. தன் வழியில் போனவங்களை என் வழியில் வராமல் எனக்கு ஊழியம் செய்கிறேன்னு பேரில் அவங்கவங்க வழியில், அவங்கவங்க கொள்கையில், அவங்கவங்களுக்கு ஒரு தரிசனம், அவங்கவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, அவங்கவங்களுக்கு ஒரு கொள்கை, என் பேரை சொல்லிக்கிட்டு அவன் சித்தத்தை நிறைவேற்ற, அவன் இச்சையை நிறைவேற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி கடவுள் பேரால் கடவுள் சொல்கிறார் இப்போ தான் பேசினார் ஏசு, இப்போ தான் பேசினார், இப்போ தான் சொன்னார், இப்போ தான் ஏசுக்கிட்ட பேசினேன்ட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஏகப்பட்ட சொத்தை சேர்த்துட்டான், ஏகப்பட்ட ஆடம்பரம் வாழ்ந்துட்டான். மக்கள் அவனைத்தான் நம்புகிறாங்க, பாமர மக்கள். அதனால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி கடுமையாகவே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிடுவார். அதனால் அவங்க கனிகளினாலே தான் அறிவீர்கள்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கனிகள்னால் செயல்பாடுகள். அவன் ட்ரெஸ் என்ன, அவன் மை என்ன, அவன் டெக்கரேஷன் என்ன, அவன் ஆடம்பரம் என்ன, அவனுடைய மேக்கப் என்ன, பிடி பாரில் அவன் செயல்பாடு என்ன, மையில் மீசை வைக்கிறது, அவன் சினிமாக்காரன் மாதிரி வேஷம் போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஆடம்பர வாழ்க்கை. எண்ணி பாருங்கள், அவன் சொல்லுக்கு ஒரு சாமியார். இப்போ இந்து சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக தாடி மீசையோட சட்டை இல்லாமல் செருப்பு கூட போடாமல் அநியாயமாக கஷ்டமாக துன்பமாக எத்தனையோ பேர் தியாகிகளாக வாழ்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, ஏன்னா கடவுள் பேரால் அவன் தன்னை வெறுக்கிறான். இந்த புத்தர் மாதிரி தன்னை வெறுத்து இந்த சாமி விவேகானந்தர் மாதிரி காவி உடைய போட்டு அவங்க பரவாயில்லையே, எல்லாத்தையும் வெறுத்து போகிறான். அதில் போலி சாமியார்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ பேரால் எடுத்துக்கிட்டால் 100% அயோக்கிய நாய்களாக தான் இருக்காங்க. 90% எல்லாம் கள்ள ஊழியர்கள். இன்றைக்கி பிரபலமான ஊழியர்கள் முழுவதும் கள்ள பையன்தான், அயோக்கிய நாய்க தான், கேவலமான ஜென்மங்கள் தான். மக்களுக்கு யாருக்கு தெரியும்? கனிகளினாலே அறிவீர்கள்னு சொல்கிறார். இங்கே கனிகளை வச்சு தெரிஞ்சுக்குங்க.
கனி நல்லதுன்னா மரம் நல்லது, மரம் நல்லதுன்னா கனி நல்லது அப்படி சொல்கிறாரு. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. திராட்சை இலங்களில் முள்ளை பிடுங்குவீங்களா? முள் செடிகளில் திராட்சை ரசம் வருமா? இதெல்லாம் பாருங்கள், அவங்க செயல்பாடு பாருங்கள், இதை வச்சு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறாரு. நல்லா கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னு சொல்கிறாரு. மரம்னா மனிதனுக்கு ஒப்பனையாக இருக்குது, கனி வந்து அவனுடைய செயலுக்கு ஒப்பனையாக இருக்குது. அதனால் செயலை வச்சு பாருங்கள், மரத்தை பார்க்காதீங்க, அதாவது மனுஷனை பார்க்காதீங்க. நல்லா நீட்டாக சிலுவையிலேயே போட்டுக்கிட்டு நல்லா ஒயிட்டு போட்டுக்கிட்டு நல்லா ஒரு தெய்வ பக்தி சாமியார் மாதிரி நல்லா ஒரு இயேசுநாதர் மாதிரி கூட வேஷம் போட்டு ஒருத்தர் இருக்கான். அப்போ அதை வச்சு நீங்கள் எடை போட்டுறாதீங்கன்னு சொல்கிறாரு. அவன் செயல்பாடு என்ன? எல்லாம் பொய் பித்தலாட்டு எல்லாம். பைபிளு நான் கோயில் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்கிறாரு. இவன் சீடி போடுறானா, அந்த சீடியை போய் தேவன்கிட்ட காட்டினானா, அந்த சீடியை பார்த்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா செய்ய, ஹாலிவுட் அளவில் நீ நல்லா செய்யன்னு சொல்லி அந்த கடவுள் சொன்னாராம். அங்கே தண்ணி இருக்குது, விளையாண்டுக்கிட்டு இருக்காராம், பிள்ளைகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா, தண்ணி எடுத்து ஊற்றுனாங்களாம். பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லை. முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்கிற மாதிரி அவன் ஏசுநாதர் மாதிரி தாடி மீசை வச்சுக்கிட்டு ஓ போடு ஏசுக்கு ஓ போடுன்னு சினிமா பாட்டு பாடுறான். அதுக்கு ஒரு கூட்டம் நம்பி இப்போ கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனோட கூட்டையில் ஒன்றும் மட்டையை தான் ஒரு சிலர் இங்கே பெரிய தீர்க்கதரிசின்ட்டு பெரிய அறிவாளி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கையத்தட்டுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மதுரையிலேயே ஏகப்பட்ட கள்ள சகோதரர்கள் நிறையா இருக்காங்க. சினிமா பாட்டே சபையில் பாடுறான். சொர்க்கம் மதுவில் சொர்க்கம் மதுவிலேன்னு சபையில் பாடுறாங்க. சபையில் சினிமா பாட்டு பாடி அதுக்கு ஒருத்தன் விளக்கம் சொன்னால் அது வேறு நான் சும்மா மாதிரியாக தான் சொன்னேன்னு அந்த தவறை திரும்ப நியாயப்படுத்தி அந்த மக்கள்லாம் எவ்வளோ மடையர்களாக இருக்காங்க, எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க. நீங்கள் இதை விட கேவலம் எங்கே போய் சொல்லி இவங்க எப்படி அறிவாளிகள் நீ சொல்ல முடியும்? சத்தியத்தை அறிஞ்சவன் அந்த சொன்ன ஊழியக்காரனை சட்டையை பிடிச்சி 4 இருக்கிறத விட்டுட்டு என்னடா நாயை சினிமா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சபையை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தனுக்காவது சூடு சொரணை இருந்தால் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து 4 அறை அவனை அரைஞ்சி செருப்படுத்து அவனை அடிக்க வேணாம். கையை தட்டுறான், விசில் அடிக்கிறான்னா என்ன இருக்குது? இவனை எப்படி ஏசு பேசுகிறாருன்னு சொல்ல முடியும்? இவன் எப்படி அவனை நல்லவன்னு சொல்ல முடியும்? பின்னாடி எப்படிடா போக முடியும்? கடவுளே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே தவிர அவனை சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் இயேசுவே தூக்கி எறிவோம்னு சொல்கிறான் அவன். இயேசு வந்து எங்களுக்கு தேவையில்லை, தேவைப்பட்டால் இயேசுவையே தூக்கி எறிவோம்னு சொல்கிறாயா பகிரங்கமாக? இயேசு சபை பேர் சபை, இயேசு பேசு சபை பேர். அவமானம். கையத்தட்டு என்ன குரலி யுத்தையாக நடக்குது? கையை தட்டுறதுக்கு முட்டா பையன். கையத்தட்டு இத்தனை போதர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் தான் அதை கண்டிக்கிறாங்களே தவிர முழு கிறிஸ்தவம் அவனை எதிர்க்க நிற்க வேணாம். ஆனால் இவன் நல்லவனாக இருந்தால் தானே, இவன் நின்னான்னா இவன் குறைகளை அவன் சொல்லிடுவான். அதனால் எல்லாமே ஒரு குட்டையில் ஊன மட்டையை தான். அதனால் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க, அவங்கள நம்பி போயிடாதீங்க. அவங்க அக்கிரம செய்கைகளாக இருப்பாங்க, கடவுளை விட்டு அப்புறப்படுத்தி போயிடுவாங்க, பரலோகத்துக்கு வரவே முடியாது. பூலோகத்தில் வேணால் அவன் ஆடலாமே தவிர கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, உறுதியாக சொல்கிறேன். அவங்கள நம்பி நீங்களும் ஏமாந்து போயிடாதீங்க, வஞ்சிக்கப்படாதுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி இயேசு பெருமான் சொன்னது முழு உலகம் உள்ள எல்லா மக்களுக்கும், எல்லா தேவ மக்களுக்கும், கடவுளை நம்பி வருகிற எல்லா மக்களுக்கும் இது பொருத்தமான காரியம். எல்லா இடங்கள்லேயும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. எச்சரிக்கையாக இருப்போம், விழிப்படைவோம். ஜனங்களை நம்பாமல், மக்களை நம்பாமல் இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம். கடவுள் நமக்கு நல்ல புத்தியை தருவாராக. நன்றி, வணக்கம்.